அன்பார்ந்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர், கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாநாடு போல் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், இந்த மாவட்டத்துடைய செயலாளர், தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர், நாடாளுமன்ற குழு தலைவர், ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட சென்னை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இந்த மாவட்ட மக்களின் நன்மதிப்பை பெற்ற மதிப்புக்குரிய அண்ணன் டி.ஆர். பால் அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு கே.என். நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய மாண்புமிகு ஐ. பெரியசாமி அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய திருச்சி சிவா அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ராசா அவர்களே, வருகை தந்து சிறப்பிக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சைதை பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய பகுதியுடைய நிர்வாகிகள், பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற முறை நம்முடைய இளைய தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள். காரப்பாக்கம் தொகுதியில், காரப்பாக்கம் மரியாதைக்குரிய கணபதி அவர்களுடைய தொகுதியில் நடைபெற்ற அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். இன்றைக்கு சைதை பகுதியில் நடைபெறுகின்ற அந்த மாபெரும் மாநாடை போல நடைபெறுகின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அன்புக்குரிய மாசு அவர்கள் என்னை சந்திக்கின்ற போது ஒன்றை சொல்வார்கள், சைதை பகுதியில் உங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள், இருக்கின்றார்கள், கழகத்தில் பற்று கொண்டு இருக்கின்றார்கள், அவர்களையெல்லாம் சந்திக்கின்ற விதமாக நீங்கள் அந்த பகுதியில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய மூன்றாம் தலைமுறையாக இருக்கின்ற எதிர்கால கழகத்துடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர், எதிர்காலத்தின் தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்று நம்மால் போற்றப்படுகின்ற நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய அம்பு சகோதரி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்கள், நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஆட்சியிலும் கழகத்தில் ஆட்சி பொறுப்பிலும் கழக பொறுப்பிலும் ஏற்றுக்கொண்டு எவ்வாறு பணியாற்றுகிறார் என்பதை பட்டியலிட்டு குறிப்பிட்டார்கள். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்கள் மத்தியில் கூற விரும்புகின்றேன். ஈரோடு மாநகரத்தில் தந்தை பெரியார் அவருடைய உறவினர்களுடைய ஒரு கல்லூரி,
ஏறக்குறைய 100 ஆண்டுகள் வரலாற்று பெற்ற அந்த கல்லூரி சிக்கநாயக்கர் கல்லூரி. அந்த கல்லூரி தனியார் வசம் இருந்தது. அந்த தனியாரை சேர்ந்தவர்கள், அந்த பெரியாருடைய உறவினர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் இந்த கல்லூரியை நாங்கள் நடத்துவதற்கு எங்களால் இயலவில்லை. அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய முதல்வரிடத்தில். இந்த கல்லூரியை நல்ல முறையில் வளர்ச்சி பெறுவதற்கு, மென்மேலும் பல்வேறு திட்டங்களை உருவாக்குவதற்கு, பல துறைகளில் இந்த கல்லூரியை மேன்மைப்படுத்துவதற்கு அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டும். அதற்கு அனுமதி மத்திய அரசாங்கம் தர வேண்டும். ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் அந்த அனுமதி கிடைக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் டி.ஆர். பாலு போன்றவர்கள், மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் எடுத்து சொல்லி இந்தியாவினுடைய ஜனாதிபதி இருக்கின்ற மாண்புமிகு ஜனாதிபதி அவரிடத்தில் அந்த பயில் கோப்பு நின்று விட்டது. 3 ஆண்டு காலம் தேக்கமடைந்து இன்றைக்கு அந்த கோப்பில் கையொப்பமிட்டு இன்றைக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசுக்கு ஒப்படைத்தார்கள். இதே ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கல்லூரியை நடத்துவதற்கு எங்களால் முடியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனுமதி கிடைக்க வேண்டும். அப்படி அனுமதி கிடைத்தால்தான் அந்த கல்லூரியை மேன்மைப்படுத்த முடியும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வர முடியும். இன்றைக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக அந்த கல்லூரி தமிழக அரசு நம்முடைய அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஏறக்குறைய 53 ஏக்கர் நிலம் அந்த கல்லூரிக்கு சொந்தமானது. நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் ஈரோட்டுக்கு வருகை தந்த போது எங்களுடைய ஈரோட்டினுடைய அமைச்சர் மாண்புமிகு சோ முத்துசாமி அவர்களும் நாங்களும் நம்முடைய துணை முதல்வர் இடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம். நீண்ட காலமாக போராடி இந்த கல்லூரியை இன்றைக்கு அரசுக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். 53 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள அந்த கல்லூரிகள் பல்வேறு திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த இடத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்டுவதற்கு சுமார் 80 கோடி ரூபாய் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி IAS IPS போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு, நூலகம் அமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்முடைய துணை முதல்வர் தந்திருக்கிறார் என்பதை அவர்கள் செய்கின்ற பணிகள், அவர்களுடைய செயலாற்றுகின்ற அரசின் திட்டங்களுக்கு எவ்வாறு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இப்பேற்பட்ட நம்முடைய 3ஆம் தலைமுறையைச் சேர்ந்த ஒப்பற்ற நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு 2ஆம் தலைமுறையாக இந்த சென்னை மாநகரத்திலே கலந்து கொள்வதில் எனக்கு பெருமை. ஆகவே காலையில் நாங்கள் சந்திக்கின்ற போது, அவருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற போது, அவர் எந்த அளவுக்கு பணிவோடு கழகத்துடைய தொண்டர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து வாழ்த்து சொல்கின்ற நேரத்தில் நானும் சென்றிருந்தேன். என்னை தூரத்தில் பார்த்து விட்டார்கள். அவருடைய உதவியாளர் செந்தில் போன்றவர்கள் சொன்னேன், இணையத்தில் வந்து உங்களை வர சொல்றார் என்று என்னை அழைத்து சென்று அவருக்கு வாழ்த்து கூறுவதற்கு மிகப்பெரிய உடனடியாக வாய்ப்பு தந்தார்கள். அப்பேற்பட்ட மனிதநேயமிக்கவர் தான் நம்முடைய துணை முதல்வர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே 2 தினங்களுக்கு நேற்றைய முன்தினமும் தமிழக முதல்வர், கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஈரோடு மாநகரத்துக்கு வருகை தந்தார்கள். ஈரோடு, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார்கள். ஒரே ஒரு கருத்தை கூறி விரைவடைய ஆசைப்படுகின்றேன். மேற்கு மண்டலத்தில் அருந்தீர் சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றார்கள். அந்த அருந்தீர் சமுதாயத்தைச் சேர்ந்த தீரன் சின்னமலைக்கு பக்கபலமாக இருந்தவர் மாவீரன் பொல்லான், சுதந்திர போராட்ட தியாகி. அந்த சுதந்திர போராட்ட தியாகிக்கு இங்கே கிண்டியிலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தீரன் சின்னமலை எவ்வளவு கம்பீரமாக நிற்பதற்கு அதையும் திறப்புலா செய்தவர் நம்முடைய மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் என்பதை அந்த மக்கள் மறந்திருக்க முடியாது. அந்த தீரன் சின்னமலை
சின்னமலைக்கு பக்கபலமாக இருந்தவர் பொல்லானவர்கள், ஒரு அருந்தியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு மிகப்பெரிய ஒரு மணி மண்டபம் அங்கே இருக்கின்ற அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் வகிக்கின்ற அளவிற்கு பிரம்மாண்டமான மாளிகை கட்டி நேற்றைய தினம் திறப்புலா செய்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற மேற்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை பேரும் பெருந்திரளாக வருகை தந்து அந்த விழாவை சிறப்பித்தார்கள். தலைவர் அவர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் மற்ற மாவட்டங்களில் இருக்கின்ற கழக நண்பர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் சொல்வார்கள், மேற்கு மண்டலம் நம்முடைய கட்சிக்கு ஒரு தோய்வாக இருக்கிறது என்று ஆதங்கப்படுவார்கள் என்னை சந்திக்கின்ற போதெல்லாம். அந்த நிலையை மாற்றி வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலில் நான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இது ஒரு செய்தியாகவே அறிவிக்கின்றேன், ஒரு வாக்குறுதியாகவே உங்கள் மத்தியில் தெரிவிக்கின்றேன். மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற ஏறக்குறைய ஈரோடு, திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளில் இருக்கின்ற 26 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் கண்டிப்பாக முழுவதும் வெற்றி பெறுவோம் என்பதற்கு நேற்றைக்கு நடைபெற்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி என்பதை உங்கள் மத்தியில் கூற விரும்புகின்றேன். ஆகவே அருமை தோழர்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உள்ளே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் எடுத்துக்கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த மாவட்ட கழகத்திற்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.